வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக நான் திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். நீதி அரசர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள். நீதி வென்றது. இந்த சாத்தான்குளமுடைய வேர்டிக்ட் நேற்று வந்தது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை நீதிமன்றம் நிரூபித்து விட்டது. கொலைக்கார வெளி நாய்களை இந்த மனித சமூகத்தை விட்டு விரட்ட சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்காதனாலதான் இவனுங்க இவ்வளவு நாள் இவனுங்களை விட்டு வச்சு இன்னைக்கு அந்த தண்டனையை கொடுத்திருக்காரு நம்ம நீதி அரசன். 6 வருடம் கழித்து இந்த தண்டனை இது எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதாவது நேர்மையான போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நேர்மையான போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருக்குமே இது ஒரு பெரிய அவப்பேர் என்பதுதான் நான் சொல்ல முடியும். இதுல என்ன விஷயம்னா, மூச்சு திணறல் ஏற்பட்டு இந்த 2 பேரும் ஜெயராஜும் இந்த பீனிக்ஸ் என்றவர் இறந்தாருன்னு சொல்றாங்க. யார் சொன்னது? நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள். டிவி பாத்தீங்களா மிஸ்டர் எடப்பாடி அவர்களே? டிவி பாத்தீங்களா? இன்னைக்கு என்ன சொன்னுச்சு கோர்ட்டு? இன்னைக்கு அதையும் பார்த்தீர்களா? மூச்சு திணறல் என்ன ஒரு பொய்! இதற்கு உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். இதற்கு உங்களுக்கு மக்கள் தண்டனை கொடுப்பார்கள். 2 உயிர்கள் செத்துருக்காங்க. கொரோனா நேரத்துல எதை மறக்க முடியும்? எவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. வியாபாரிகள் இவர் அந்த கடையை காலம் தாழ்ந்து அதை கொஞ்சம் லேட்டா அதை நான் சாத்துறேன்னு சொன்னதுக்காக தண்டனை. 2 பேர் உயிரை துளைச்சி எடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு பேர் கொடுமை! வெறி நாய்களை வெறி நாயை விட மோசமானவங்க. ஒருத்தர் இப்படி காலம் மிச்சம்னா 100 சாரி கேட்கிறோம். ஐயா சாரி மன்னிச்சிருக்கான்னு கேட்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வேண்டனுக்கு இது சிறிய கதை, மற்றவர்களுக்கோ உயிரின் கதை. பாரதிதாசன் சொன்னது. இதெல்லாம் நம்ம இந்த நேரத்துல நினைவு கூறணும். இந்த கிரிமினல்ஸ்க்கு நின்று இவங்களுக்கு உண்டான தண்டனையை இனிமேல் மேல்முறையீடு போகக்கூடாது. இது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு குரூப் இருக்கு. மேல்முறையீடு போய் அவங்களுக்கு செய்ய வேண்டாம். தூக்கு தண்டனை தான் இவங்களுக்கு சரியான தண்டனையாக இருக்கு. இன்னும் பல பேர், இன்னும் நிறைய கிரிமினல்ஸ் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சட்டத்தின் முன்னாடி நிற்கணும். இந்த மாதிரியான தண்டனைகள் கடுமையாக்கப்படும்.